தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக விவாதிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் இன்று காலை 11 மணிக்கு துவங்கும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்க அரசியல் கட்சித் தலைவர்கள் வரத் தொடங்கியுள்ளனர். சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தொடர்பாக அனைத்து கட்சிகளுடன் ஆலோசனை நடத்துவதற்காக முதலமைச்சர் தலைமையில் அழைப்பு விடுக்கப்பட்ட கட்சிகள் தற்பொழுது வரத் தொடங்கியிருக்கின்றார்கள். மதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் என்று பலருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. திராவிடர் கழகம் உள்ளிட்ட இயக்கத்தினரும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார்கள். 10 மணிக்கு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சர் வருகை தந்தவுடன் அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கும் என்றும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு 2 பேரும் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் சார்பில் ஒருவரும் பங்கேற்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. வருகை தரக்கூடிய அனைவரும் தங்களுடைய வருகையை பதிவு செய்த பிறகு நாமக்கல் கவிஞர் மாளிகையினுடைய 10வது தளத்தில் அந்த கலந்தாய்வு கூட அறையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அமைச்சர் KN நேரு, அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்டவர்கள் வரக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் வாயில்களில் நின்று வரவேற்று அவர்களை உள்ளே அழைத்து செலுத்துவதற்கான பணிகளை மேற்பார்வையிட்டு வருகின்றார்கள். முதலமைச்சர் வருகை தந்தவுடன் இந்த கூட்டம் தொடங்கும் என்றும் முதலமைச்சர் 2 முறை உரை நிகழ்த்துவார் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது அனைத்து கட்சி தலைவர்களுக்கு முன்பாக நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தொடர்பாக நடைபெறக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கான அவசியம் என்ன என்பது குறித்தும் அனைத்து கட்சி கூட்டத்தின் மூலமாக ஒவ்வொருவரும் தெரிவிக்கக்கூடிய கருத்துகள் எவ்வாறு மேலிடத்துக்கு எடுத்து செல்லப்படும், குறிப்பாக குடியரசுத் தலைவர் வசம் அந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்படும், தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு என்று கூறப்படுகின்றது. அது தொடர்பாக முதலமைச்சர் அனைத்து அரசியல் கட்சியினரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து அமர்வார். அதன் தொடர்ச்சியாகத்தான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பார்கள். பாஜக, நாம் தமிழர், தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் முதலமைச்சர் அழைப்பு விடுத்தும் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று புறக்கணித்திருக்கின்றார்கள். மற்றபடி 90க்கும் கூடுதலான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அமைப்பினர் பலரும் வருகை தந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய நிலைப்பாடு என்ன, குறிப்பாக மக்களவை தொகுதிகளை மறுசீரமைக்கும் பொழுது மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில் தொகுதிகளை மறுவரையறை செய்தால் தமிழ்நாட்டிற்கான பிரதிநிதித்துவம் குறையும், தென்னிந்திய மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் குறையும், வட இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய வட மாநிலங்களுக்கு எண்ணிக்கை அதிகரிக்கும் என்ற ஒரு அச்சம் நிலவி வருகின்றது. மத்திய அரசு இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிப்பு வெளியிடவில்லை என்றாலும், அதாவது எந்த அடிப்படையில் மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்பட உள்ளன, தற்போது இந்தியா முழுவதும் 543 மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. இது மறுவரையறை செய்யப்படும் பொழுது எண்ணிக்கை அதிகரிக்குமா, எண்ணிக்கை அதிகரித்தால் அது எந்த அடிப்படையில் எண்ணிக்கை அதிகரிப்பு செய்யப்படும் என்பது உள்ளிட்ட எந்த விதமான அதிகாரப்பூர்வ தகவலும் மத்திய அரசு தரப்பில் இருந்து இன்னும் வெளியாகாத நிலையில் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை உயர்த்தவோ குறைக்கவோ போகின்றார்கள் என்று வெளியாகி இருக்கக்கூடிய தகவலின் காரணமாக தற்பொழுது இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகின்றது. தமிழகத்திற்கு 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையில் இருக்கின்றார்கள். அந்த எண்ணிக்கை குறையக்கூடாது, மேலும் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது மற்ற மாநிலங்களுக்கு நிகராக தமிழகத்திற்கும் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தமிழ்நாடு அரசின் சார்பிலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் கட்சிகளும் வலியுறுத்தி வருகின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற தமிழ்நாட்டினுடைய முக்கிய அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் இந்த விஷயத்தில் இருக்கின்றார்கள். எனவேதான் முதலமைச்சர் விடுத்திருக்கக்கூடிய இந்த அழைப்பில் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் பங்கேற்க இருக்கின்றன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமரன். சென்னையில் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக சார்பில் ஜெயக்குமார், இன்பதுரை பங்கேற்றிருக்கிறார்கள். மக்கள் நீதி மய்யம் சார்பில் கமல்ஹாசன் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். மக்கள் நீதி மய்யம் சார்பில் கமல்ஹாசன் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க வருகை தந்திருக்கிறார். சென்னையில் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக சார்பில் ஜெயக்குமார், இன்பதுரை பங்கேற்க வருகை தந்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து மக்கள் நீதி மய்யம் சார்பில் கமல்ஹாசன் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்கள்.
இன்னும் சற்று நேரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் தொடங்க இருக்கின்றது. முதலமைச்சர் வருகைக்காக அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் தற்போது காத்திருக்கின்றார்கள். தலைமைச் செயலகத்தினுடைய நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது அரங்கில் நடைபெறக்கூடிய நிகழ்வில் பங்கேற்பதற்காக முக்கிய அரசியல் கட்சியினர் தற்போது வருகை தொடங்கி இருக்கின்றார்கள். அதன்படி எதிர்க்கட்சியான அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் அதிமுகவின் வழக்கறிஞர் அணி பிரிவு செயலாளர் இன்பதுரை உள்ளிட்டோர் தற்போது வருகை தந்திருக்கின்றார்கள். மேலும் அந்த மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பில் நடிகர் கமல்ஹாசன் தற்போது வருகை தந்திருக்கின்றார். அதிமுக, மக்கள் நீதி மய்யம், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் வருகை தந்திருக்கின்றார். மேலும் கொங்கு இளைஞர் பேரவை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளும் பங்கேற்றிருக்கின்றார்கள். முதலமைச்சர் வழங்கிய அழைப்பினை ஏற்று அதிமுக சார்பில் 2 பிரதிநிதிகள் பங்கேற்றிருக்கின்றார்கள். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை வருகை தந்திருக்கின்றார்கள். மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய நடிகர் கமல்ஹாசன், மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர், அவரும் வருகை தந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 10 மணிக்கு மேலாக இந்த கூட்டம் தொடங்கும் என்ற தகவலையும் தற்போது தெரிவித்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமாரன்.